விவாகரத்தெல்லாம் வேணாம், இதே குடும்ப வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியோட வேணும்னு இப்படி ஒரு எஃபர்ட்டா? மனைவி கழுத்துல மாலை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தவங்க முகத்துல தெரிஞ்ச வெக்கத்தையும் பாத்தீங்களா? இதை முக்கியமாக இன்னைக்கு உள்ள இளம் தலைமுறையினர் தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அவங்கெல்லாம் இது போன்ற விழாக்கள் நடக்கும்போது கண்டிப்பா போய் அதை பார்த்து அதுல கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பார்த்து பயன்படணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காதல் நிரம்பிய அரங்கத்துல மனைவியை இறுக பற்றிய கணவன்மார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில தான் மனைவி நல வேட்பு விழா அப்படின்ற ஒரு விழா கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த விழால மனைவிமார்கள் கணவன்மார்கள் எதிரில உட்கார வைக்கப்பட்டு மாலை அணிவிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஒருத்தர் இப்படியெல்லாம் அன்பை பரிமாறுங்க அப்படின்ற மாதிரியா சொல்லியிருக்காங்க. அந்த யோகாவோட ஒவ்வொரு வாழ்வியல் பயிற்சி என்னன்னு சொல்லி கணவன் மனைவி எப்படி நடந்துக்கணும், கணவன் மனைவிக்குள்ள எப்படி காந்த பரிமாற்றங்கள் ஒன்றும் மேஜிக் அதெல்லாம் இல்லை, சயின்டிஃபிக்காக அதை எப்படி என்னன்னு செஞ்சு காமிச்சாங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம விட்டு கொடுத்து போகணும், அதனால எப்படிலாம் இருக்கும், நம்ம டெய்லி செஞ்சோம்னாக்கா அந்த பிரச்சனைகள்லாம் வராதுன்னு சொன்னாங்க. மலர் கொடுக்கும் போது மலர் மாதிரியான மென்மையான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற மாதிரியாகவோ, கனி கொடுக்கும் போது கனி மாதிரி ஒருத்தர் கனிவா பேசிக்கணும் அப்படின்ற மாதிரியாகவும் உறுதிமொழி எடுத்துக்க இந்த விழால ஏறத்தாழ 50 தம்பதிகள் கலந்துட்டு இருந்திருக்காங்க. மோசமான ஒரு உறவுல இருந்து விடுபடுறதுக்கு தான் விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாலும் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எஃபர்ட் எவ்வளவு முக்கியம், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலை வளர்த்து அந்த குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துறது எப்படி இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நேரம் எடுத்து குடும்பம் மேம்படணும் அப்படின்றதுக்காக இங்க வந்த மூத்த தம்பதிகளுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கலாம் இல்லையா? தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும் எப்படி ஒருத்தரை காதலிக்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரியா அங்க இருந்த மற்றவங்களுக்கும் இந்த அன்பு அப்படியே பகிரும்ல. சோ இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப், லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் மற்றும் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.